முதல்வர் விஜய் அவர்கள் நேற்று எல்லா எதிர்க்கட்சி வீடுகளுக்கும் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஸ்டாலின் அவர்கள், திருமா அவர்கள், மதிமுக வைகோ அவர்கள், இப்படி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கிட்டும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆசீர்வாதமா என்ன தெரியாது போயிருக்கார். அதே நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அதாவது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததாலும் ஊழல் செய்ததாலும் தானே அவர்களை எல்லாம் நீங்கள் தீய சக்தி அப்படின்னு சொன்னீங்க. நேற்று வரைக்கும் தீய சக்தி. ஓகே, அப்போது நீங்கள் போங்க, அரசியல் நாகரிகத்துக்காக நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, சாப்பிடுங்க, அது உங்கள் இஷ்டம், அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னென்னா, மக்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக அமைச்சர்களாகட்டும் திமுக அமைச்சர்களாகட்டும் அவங்க மேலே எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்குது, அதையெல்லாம் இந்த அரசியல் நாகரீகம் என்ற போர்வையில் எதுவும் பண்ணக்கூடாது. அதாவது அவங்கள மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குதோ அதில் எந்த சமரசம் இருக்கக்கூடாது. உதாரணமாக கேஎன் நேரு அவர்கிட்ட கோர்ட்டு சொல்லியிருக்கு, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் டிஜிபி இதுவரைக்கும் தமிழக அரசு முதல்ல இருந்த தமிழக அரசு அந்த வழக்கு போடாமையே ஓடி போயிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ண போகிறார்? அதுக்கு அரசியல் நாகரீகம் கருதி வழக்கு போடாமல் இருப்பாரா? அது மட்டுமல்ல, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க, இன்னும் மற்ற நிறைய இருக்கிறாங்க. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு முதல்வர் விஜய் மேலே தானே அவங்க பழி சுமத்துனாங்க. அது மட்டுமல்ல, தொண்டரை ஒரு பெண் தொண்டர் விபச்சாரின்னு சொன்னாங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய வழக்குகள் அவங்க மேலே இருக்குது. நீங்கள் அரசியல் நாகரிகம் கருதி அவங்ககிட்ட போங்க, சாப்பிடுங்க, அவங்க வீட்டில் என்னமோ பண்ணுங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்க்கறது இதுக்கெல்லாம் விடை தெரியணும். இந்த ஊழல் வழக்குகளுக்கெல்லாம் விடை தெரியும். டாஸ்மாக் ஊழல், மண் கடத்தல் ஊழல், மின்சார ஊழல், இப்படி நிறைய இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் அரசியல் நாகரிகம் கருதி அப்படியே விட்டுருவீங்களா? அதை முதலில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று கரூரில் 41 பேருடைய சமாதி மேலே தான் உங்கள் அரசு அமைஞ்சிருக்குதுங்கிறத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் விஜய்க்கு நல்லது. அந்த மாதிரி அரசியல் நாகரிகங்கிறது ஓகே, அது நல்லது தான். அதே சமயத்தில் இந்த சட்ட ஒழுங்கு விஷயத்திலேயோ நீதித்துறை விஷயங்களிலோ அதாவது வழக்குகள் விஷயத்திலோ எந்த சமரசம் காட்டக்கூடாது. அது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வெளிப்படையாக உடனே விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் மக்கள் திருப்தி அடைவார்கள். இல்லைன்னா உங்கள் மேலே சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவார்கள். இது மீண்டும்